பார்த்ததினா இழைத்துக் கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்துக் கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஸ்டார்ட் பண்ணீங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரதர் சாங் ப்ளே பண்றீங்களா? ஓகே பிரதர். ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும். அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும். சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும். எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா.
சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, பிழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அப்பா தகப்பனே, இதோ நாங்கள் உம்மன் கூடி வந்திருக்கிறோம். உமது வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாகவும் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. இயேசப்பா, இதோ எங்கள் இருதயங்களை பண்படுத்தும். உமது வார்த்தையாகிய அந்த விதைகள் எங்கள் உள்ளத்திலே, எங்கள் இருதயத்திலே நல்ல நிலத்தில் விழும்படியாக எங்கள் இருதயங்களை பண்படுத்தும். இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ மகா பரிசுத்த கன்னிகையே, இதோ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவராலும் உம்மாலும் ஏவப்பட்டதாக, ஆண்டவருடைய வார்த்தைகளாக அது இருக்கும்படியாக என்னுடைய வாயை உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம காம பாவத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ்ல நம்ம காம பாவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பா இன்னைக்கு ஒரு அவயங்களை எடுத்து அதனால நம்ம எப்படி அந்த பாவத்துல விழறோன்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் நம்மளுடைய கண். நம்ம கண்ணால எப்படி நம்ம இந்த காம பாவத்துல விழறோம், அந்த கண் சரியாக இல்லைன்னா நம்ம கண்களின் மூலமா எப்படி இச்சைக்குரிய பாவங்கள் நமக்குள்ள வருது, அதுல இருந்து எப்படி விடுபடுவதுன்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 கொரிந்தியர் 6:15-20 வசனங்களை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 6:15-20. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின்
அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே அவயமாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமா பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். நம்ம நிறைய பாவங்களை குறித்து பார்த்துட்டு வரோம். அதுல குறிப்பா இந்த காம பாவம் மற்ற எல்லா பாவத்தை விட இது நம் சரீரத்தை தீட்டுப்படுத்துவதனால் ரொம்பவும் கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறது. அது நம்ம உணர்ந்திருக்கிறோம், அது நம்மளுக்கு தெரிகிறது. பட் இருந்தாலும் இந்த பாவத்துல நம்ம நிறைய பேர் விழுகிறோம், மறுபடியும் விழுகிறோம். அப்போ நம்ம சரீரத்திற்கு எதிராகவே நாம் பாவம் செய்து அதை தீட்டுப்படுத்துகிறோம். அப்படி படுத்தும்போது நம்மளால ஆவியானவரின் கோவிலாக நம் சரீரத்தை வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த வேசித்தனமானது இந்த உடலால மட்டும் செய்யறதில்ல, நம்ம மனசாலையும் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும்போது அந்த பெண்ணோட வேசித்தனம் செய்தாயிட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மத்தேயு 5:28 நம்ம அதை வாசிக்கலாம். மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட உபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் போதே நம் இருதயத்துல அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு ஆண்டவர் ஒரு கடினமான ஒரு கட்டளையை அங்க சொல்றாரு. பழைய ஏற்பாடு காலங்கள்ல வரைக்கும் நம்முடைய சரீரத்தினால் பாவம் செய்தால்தான் அது பாவமாக கருதின அது போய் நம்மளுடைய உள்ளத்தில் நம் சிந்தனையில அந்த பாவம் செய்தாலும் அதை அவர் நாம் செய்த பாவமாக விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவர் சொல்றாரு. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் பல சமயங்கள் நாம் தவறுகிறோம். நிறைய பேருக்கு இது ஒரு மிக கடினமான ஒரு காரியமாகவே இருக்குது. இந்த வசனம் நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. நீதிமொழிகளையும் நாம் பார்க்கிறோம், எப்படி நம்ம இருதயத்துல அந்த பெண்ணை இச்சிக்க கூடாது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதுல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தினால் அல்ல, உலகத்தினால் உண்டானவை அப்படின்னு. சோ இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இதெல்லாம் நம்ம இந்த இச்சைக்குரிய பாவங்களுக்கு விழுவதற்கு நம்மளை இட்டு செல்கிறது. நம்ம கண்களால எப்படி பாவங்கள் உள்ள வருதுன்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இந்த உலகத்துல அநேக காரியங்கள் மூலியமா நம்ம கண்களால தவறக்கூடிய அநேக காரியங்களை சாத்தான் பின்னி வச்சிருக்கான். எல்லாருக்குமே தெரியும். நம்ம நம்ம யூஸ் பண்ற போன்ல இருந்து, நம்ம பார்க்குற படங்கள்ல இருந்து, இந்த உலகத்துல நம்ம வெளியில போயிட்டு வரும்போது நம்ம பார்க்குற நிறைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இச்சையான காமத்தை தூண்டுகிற, நம் இடரக்கூடிய பல காரியங்கள் நம்ம அனுதினமும் கடந்து செல்றோம். அதுல நம்ம நிறைய டைம் விழுந்தும் போறோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் நம்ம இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கோம். அதே போல நம்ம பார்க்கிற படங்கள், நம்ம யூஸ் பண்ற நிறைய ஆப்ஸ், அதுல வர இச்சைக்குரிய படங்கள், நம்ம ஏதாவது போன்ல பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு பாப்பப் ஆகும். அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய இச்சைக்குரிய காரியங்களை புகுத்த ட்ரை பண்றான் சாத்தான். அதுல இருந்து நம்மள விலக்கி காத்துக்கணும். நம்ம எதுலெல்லாம் விழறோன்றத நம்ம இந்த வசனங்களை படிச்சுட்டு போகும்போது அப்படியே நம்மள சிந்திச்சு பார்ப்போம். எந்தெந்த காரியங்களை எங்கெல்லாம் நம்ம சறுக்குறோம், எது மூலியமா நம்ம சறுக்குறோன்றத நம்ம அப்படியே சிந்திச்சுக்கிட்டே நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சோ நம்ம கண் தான் நம்மளுடைய சரீரத்தின் விளக்கு. அது ஒன் ஆஃப் த என்ட்ரி பாயிண்ட். பாவம் உள்ள நுழைகிறதற்கும் இச்சை உள்ள நுழைகிறதற்கும் ஒரு கதவு போல அது இருக்கிறது. அதை நாம் சரியாக காத்து கொள்ள வேண்டும். இதுல கண்ணன் குறிப்பிட்டிருக்கிறது நம்மளுடைய சரீரமாகிய கண்ணும் சரி, நம்முடைய மனக்கண்ணையும் அது குறிக்கும். ஸோ ரெண்டுத்துலயுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம உலகத்துல சரீரமாக இந்த கண்களை காத்து கொள்ளணும், நம்முடைய மனக்கண்ணையும் காத்துக்கொள்ளணும். நம்ம மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, நம்ம மைண்ட்ல என்ன இச்சைக்குரிய காரியங்கள் ஏதாவது இருக்குதா, வருதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். பட் இன்னைக்கு நம்ம மோஸ்டா கண்ணை குறித்து பார்ப்பதனால நம்ம கண்ணுல இருந்து சிந்திக்கிறோம். அதனால கண்ணை பற்றி பார்ப்போம். எல்லோரும் ஒரு நிமிடம் அமைதியாக உங்கள் கண்களை மூடி, நம் கண்களால என்னென்ன பாவங்கள் செய்கிறோம், எதுலெல்லாம் தவறுகிறோம் என்று சிந்திச்சு பாருங்க.
நம்மள ஒரு சில பேர் இன்னமும் அந்த கண்களின் இச்சைகளுக்குள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் முன்னாடி பண்ணியிருக்கலாம் அந்த பாவங்கள. அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இப்ப இன்னமும் நம்ம அந்த பாவங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம்னா, எந்தெந்த வேலைகள நம்ம சிக்கிறோம்? எப்படி சிக்கிறோம்? நம்ம கண்களுக்குள் எப்படி இச்சை உள்ளே போகுது? எதன் மூலியமா போகுது? ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. நாங்க கண்களினால் பாவம் செய்கிறோமே! எங்கள் கண்களை நாங்கள் காத்துக் கொள்ளணுமேப்பா! இந்த பொல்லாத தீய உலகத்திலே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, என் கண்களை நான் காத்துக் கொள்ள வேண்டும். இச்சையான படங்கள், பெண்களை இச்சையோடு பார்ப்பது, பிறரை இச்சையோடு கண்ணோக்கி பார்ப்பது, உடலின் இச்சைகள், இவற்றுக்கெல்லாம் என் கண்களை நாங்க ஒப்புக் கொடுத்தோமே அப்பா! எங்களுக்கு சொந்தமில்லாதவற்றை இச்சித்தோமே! எங்கள் கண்களினால் இச்சித்தோமே! பல சமயங்களில் உம்முடைய உடலாகிய இந்த சரீரத்தை நாங்கள் பாழடைச்சோமே! எங்கள் கண்களினால் அந்த இச்சையை உள்ள விட்டோமே அப்பா! எங்கள மன்னிச்சிருங்கப்பா. நாங்க பாவிகள் ஆண்டவரே! நாங்கள் தடுமாறினோம். நாங்கள் பாவங்களில் விழுந்தோம். இச்சைக்குரிய பாவங்களில் நாங்கள் விழுந்தோம். எங்கள் கண்களை ஒப்புவித்தோம். அதனால நாங்க பட்ட அந்த எல்லா பாவங்களுக்கும் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே! அப்பா எங்கள் கண்களை தூய்மையாக்கும். உம்முடைய இரத்தத்தால் எங்கள் கண்களை கழுவி அருளும். எங்கள் கண்கள் இனி இச்சைக்குரிய பாவங்களில் விழாதபடிக்கு அவற்றை காத்தருளும். அதுக்கு கிருபையை தாங்கப்பா. உம்முடைய அன்பு மேலானது. உம்முடைய இரக்கம் மேலானது. ஆண்டவரே, இந்த கண்களை நாங்கள் காத்துக்கொள்ளும்படி உமது கிருபையை தாருங்கப்பா. அடுத்த வசனம் யோபு 31 1, 2. யோபு 31 2. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? இங்க பாத்தீங்கன்னா யோபு என்ன சொல்றாருன்னா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய்திருப்பது எப்படி? யோபு அவருடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்றாரு. என்ன உடன்படிக்கை செய்றாருன்னா, நான் எந்த ஒரு இச்சைக்குரிய இதையும் கண்ல பார்க்க மாட்டேன். குறிப்பா பெண்ணை இச்சையோடு பார்க்க மாட்டேன்னு தன்னுடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்றாரு.
அதே போல நாமும் நம்ம கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஆண்டவரோடு அந்த உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் இந்த கண்களை இச்சையானவற்றை பார்க்க மாட்டேன் என்று நம்ம வந்து அந்த உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர்ட்ட நம்ம கண்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நம்ம அத வந்து எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். நம்ம நம் கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இனி இந்த கண்களினால நான் இச்சையானவற்றை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. நெறைய பேருக்கு இந்த கண்களின் இச்சையிலிருந்து வெளியில வர்றது ரொம்ப கடினமா இருக்கும். எனக்கும் இதுலருந்து வெளில வர ரொம்ப கஷ்டம். இப்பயும் நான் தடுமாறிட்டு தான் இருக்கேன். ஆண்டவர் கிருபையினால அவர் காத்துக்கிட்டு வராரு. என்னோட வாழ்க்கையில நான் எப்படி இந்த கண்களின் இச்சைகளிலிருந்து, இச்சைக்குரிய பாவங்களிலிருந்து வெளிவர ஆண்டவர் உதவி செஞ்சாருன்றத நான் பகிர்ந்துக்கிறேன். அது மேபி ஒரு சில பேருக்கு உதவியா இருக்கலாம். முதல்ல சீராக் 21:2 வசனம். சீராக் 21:2 வசனம். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதன் உயிரை போக்கிவிடும். யா. பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. முதல்ல நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த பாவ சூழ்நிலையை நம் மறுபடியும் விழறோம்னா, எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம விழறோன்றத பார்க்கணும். அந்த இடங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு காலி பண்ணணும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் இதுவா இருப்பேன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்போமான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப டவுட் தான். அதனால முதல்ல நம்ம அந்த பாவத்தில் விழுகிற சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. நம்ப அந்த அந்த இடத்தையோ, அந்த பொருளையோ அதிலிருந்து வெளிவரணும். சில பேருக்கு படங்களை பார்ப்பதனால இச்சை வருகிறதுன்னா, அப்ப அந்த படங்கள விட்டு ஓடணும். சில பேர் வந்து அ ஆப்ஸ் இருக்கும். நெறைய இப்பலாம் ஆப்ஸ் Instagram, Facebook, YouTube எல்லா ஆப்ஸ்லயும் நெறைய இச்சைக்குரிய பாவங்கள் இருக்கு. அதுல விழாதபடிக்கு அந்த ஆப்ஸ்ல இருந்து வெளில வரணும். அம் நான் வந்து எதெதுலலாம் விழறேன்றத அ ஆன்ம பரிசோதனை செஞ்சு பார்த்தேன். பார்த்ததுல எந்தெந்த ஆப்ஸ்லாம் என்ன விழ வைக்குதுன்னு நெனச்சேனோ, அந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாரி நம்ப எதுலலாம் விழறோன்றத பார்த்து, அந்த இடங்கள், அந்த சூழ்நிலையிலிருந்து விட்டு ஓடுறது தான் நம்ம செய்ய வேண்டிய முதல் இது. அடுத்தது 1 கொரிந்தியர் 9:25, 27 வசனங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுலானவர் வந்து அழகா சொல்றாரு. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிற ஒருவன் அவனுடைய உடலை வந்து கீழ்ப்படுத்துறான். அவனுடைய உடலை கீழ்ப்படுத்துறதுனால தான் அவனால அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடி வெற்றி பெற முடிகிறது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனுக்கே இந்த பயிற்சி, அந்த
உடலில் இச்சை அடக்கம் எல்லாம் தேவைப்படும் போது நாம் பரலோகத்தை நோக்கி ஓடும்போது நாம் எந்த அளவிற்கு நம் உடலை கீழ்ப்படுத்தணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். நம் உடலை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டவருக்கென்று ஆலயமாக மாற்றணும்னா நம்ம எப்படி அந்த உடலை கீழ்ப்படுத்தணும்? உபவாசம் மூலியமா நம்ம கீழ்ப்படுத்தணும். அடுத்தது ஜெபத்தின் வழியா கீழ்ப்படுத்தணும். ஸோ அத பற்றி விரிவா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பவுல் சொல்றாரு, நம்ம ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபட்டோம்னா மாம்சத்திற்கு ஈடுபடாம இருப்போம். ஸோ ஆவிக்குரிய செயல்கள்ல நம்ம வாழ்க்கைய நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண ஒரு சில காரியங்களை பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி பண்றீங்கன்னா எதெல்லாம் பண்றீங்க, எதெல்லாம் பண்ணலன்னு பார்த்து நம்ம அதுல இருந்து நீங்க பயன்பெறலாம். நம்ம காம பாவத்தில் விழாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள முதல்ல நம்ம உடலை அடக்கணும்னு நம்ம பார்த்தோம். அந்த உடலை அடக்குவதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஃபாஸ்டிங். நம்ம உபவாசம் இருந்து உபவாசத்துல தான் நம்மளுடைய உடலை ஒடுக்க முடியும். உபவாசம் இருந்து ஜெபிப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. பட் அது பண்ண ஆரம்பிச்சு பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால உடலை ஒடுக்க முடிஞ்சது. ரஃபேல் பிரதர் சொல்லுவாரு, ஒருவேளை சாப்பாடுல நீங்க 1 வாரம் இருங்க, 2 வாரம் இருங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல 40 நாள் இருங்கன்னு சொன்னாரு. முதல்ல ரொம்ப கடினமா இருந்தது. அப்புறம்தான் அதோடைய நன்மைகள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்ம உடலை ஒடுக்கும்போது, அந்த சாப்பாடை குறைக்கும் போதுதான் நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்புறத நான் உணர்ந்தேன். அதே போல உடலை அந்த உபவாசம் இருக்கும்போதும் இன்னும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஸ்வீட். எனக்கு ஸ்வீட்ல ரொம்ப பிரியமா இருந்தேன். நான் ஸ்வீட்டை சாப்பிடாம இருந்ததே கிடையாது. ஸோ அந்த ஸ்வீட்டை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எந்த ஒரு இனிப்பான பொருளையும் சாப்பிடாம இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நான் அதை தவிர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உபவாசம் இருக்கும்போதும் ஸ்வீட்டையும் தவிர்க்கணும். அதே போல இறைச்சி நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். ஸ்வீட் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளே தெரியும். நம்மளுடைய உடம்பு கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகும். அதே சமயம் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய ஆன்மாவை திருப்புவதற்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம், பாம்பை விட்டு விலகுவது போல கண்டு பயந்து ஓடுவது போல பாவத்தை கண்டு பயந்து ஓடணும். நம்ம எந்தெந்த பாவமான காரியங்கள் எங்க போய் சிக்கிறோன்றத பார்த்து அதுல இருந்து நம்ம விலகி ஓடணும். நம்ம ஆன்ம பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எந்தெந்த காரியங்களை நம்ம பாவங்களை விழறோம். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நமக்கு ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஏதாவது ஆப்ஸ் மூலியமா பார்க்குறோமா, நம்ம ஃபோன்ல
நெறைய பேர் வந்து நியூஸ் பார்ப்பாங்க. நியூஸ் பார்க்குறது பெரிய தப்பு இல்ல. பட் அந்த என்ன நியூஸ் நம்ம பார்க்குறோம்? எவ்வளோ நேரம் நம்ம செலவு செஞ்சு நியூஸ் பார்க்குறோம்? நான் ஒரு காலத்தில டெய்லி நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்ப கொஞ்சம் நாள் தவிர்த்துட்டேன் நானு. ஏன்னா அந்த நியூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, உலக பிரகாரமான காரியங்கள், உலக செய்திகள், அ நெறைய உலகத்தை குறித்த காரியங்கள் வரும்போது, நம்ம சிந்தனையும், மனதும் ஃபுல்லா உலக பிரகாரமாவே மாறிக்கிட்டு இருக்கு. அ அப்ப அத வந்து ஆவியானவர் வெளிப்படுத்தி, அந்த நியூஸ் பார்க்குறதையும் தவிர்த்துட்டு, அ அதேபோல மற்ற நம்ம நண்பர்களோடு பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற பேச்சு, அதெல்லாம் எந்த அ உலக பிரகாரமா இருக்கா? இல்ல ஆவிக்குரிய அ வார்த்தைகளா இருக்கான்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்மளுடைய கண்களையும், சிந்தனையையும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கண்களில எதை பார்க்கிறோம்? ஒரு நாள் முழுசா நம்ம எதை பார்த்தோம்? நம்ம சிந்தனையில எத சிந்திச்சோம்? அப்படின்றத நம்மளே யோசிச்சு, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அந்த கண்களினால ஏதாவது இச்சைக்குரிய காரியங்களை பார்த்திருந்தா, உடனே அதுக்கான மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்ட்ட. அப்ப உடனே மன்னிப்பு கேட்டு, அதுலருந்து விலகி ஓடணும். அடுத்தது பாவ சங்கீதம். நம்ம ஏதாவது பாவத்துல விழுந்துட்டா, உடனே போய் பாவ சங்கீர்த்தனத்துல நம்ம அந்த பாவத்திற்கான மன்னிப்ப கேட்டுக்கணும். நிறைய சமயங்கள்ல நான் வந்து அம் கண்களினால இச்சைக்குரிய பாவங்கள்ல விழுந்ததுக்கப்புறம், அது தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். நம்ப உடனே போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி அதுல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இல்லன்னா, அந்த சாத்தானானவனோட நம்ப திரும்ப திரும்ப அந்த பாவத்துல விழுந்துகிட்டே போகும். அது இன்னும் நம்மள ஆழமா பாவத்திற்குள்ள கூட்டிட்டு போயிடும். அதனால பாவத்துல விழுந்தா உடனே பாவ சங்கீர்த்தனம் செய்து, ஆண்டவரோடு இருக்கிற உறவுல நம்ம சரி செய்து கொள்ளணும். பாவ மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணும். பைபிள் படிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத நான் பண்ணாததுனால நெறைய நாள் இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம பைபிள் வாசிக்கிறது, பிரேயர் பண்றது, ஜெபமாலை சொல்றது. இந்த 3 விஷயங்கள நம்ம புடிச்சுக்கணும். இந்த 3 விஷயங்கள் இல்லாம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியவே முடியாது. பைபிள் வாசிக்கிறதுனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்றோம். நம் ஜெபம் பண்றதுனால ஆண்டவரோடு ஆண்டவருக்குள் ஒன்றித்திருக்கிறோம். இது 2யும் தொடர்ந்து பண்ணுவதற்கு நமக்கு துணையா இருப்பது ஜெபமாலை. ஜெபமாலைய டெய்லி பண்ணிட்டு, பைபிள் படிச்சு, பிரேயர் சொல்லிட்டே இருந்தா, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பக்கத்துல திரும்பி ஆண்டவரோடு ஒன்றாக கலந்து விடும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஸோ அது 3 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது 3த்தையும் நம்ம செய்யணும். கூடவே ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் கண்டிப்பா நம்ம உபவாசம் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, இதுலலாம் சரியா இருக்கிறோம்னா, அடுத்தது ஆண்டவருக்கென்று ஊழியம் பண்ணணும். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கும்போது தான், நிறைய பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெறத நம்ம உணர முடியும். நம்ம பண்ண பாவங்களுக்கான மன்னிப்பு, ஆண்டவரோடு இன்னும் நெருங்கின உறவு, இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இதெல்லாம் நம்ம ஊழியம் பண்ணும்போதும், நம்ம ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுல தான் அ இன்னும் அதிகமா நம்ம செய்ய அ அ போக முடியும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். எதெல்லாம் நம்ம பண்றோமோ, ஆல்ரெடி பண்ணா அத திரும்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம். எது நம்ம பண்ணலையோ, அத வந்து நம்ப அ பண்ணலாம். பண்ண ஆரம்பிக்கணும். அம் இப்படிலாம் நம்ம இருக்கும். இது பண்ண ஆரம்பிச்சுட்டா,
கண்டிப்பா நம்மளால அந்த பாவத்திற்குள்ள இருக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு சில தருணங்கள்ல நம்ம தவறினாலும், மறுபடியும் திரும்ப ஆண்டவர்ட்ட எழுந்திருச்சு போயிடுவோம். அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டோம். பிரதர் அந்த சாங் போடுங்க பிரதர் திரும்ப. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால்
எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை காண்பவரை, காப்பவரை, துணையாளரை உம்மை போற்றுகிறோம், போலுகிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, முடிஞ்சவங்க முழந்தால் படிக்கிட்டு இருக்குங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுவோம். நம்ம கண்களினால் செஞ்ச பாவத்திற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்போம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அப்பா தகப்பனே, அப்பா நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோமே, எங்கள் கண்களினால இச்சைக்குரிய பாவங்களில் விழுந்தோமே, எத்தனையோ முறை விழுந்தோமே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறப்பாடும் இந்த உள்ளாகிய எங்கள் சரீரமாகிய இந்த ஆலயத்தின் தீட்டுப்படுத்தும் வழியாக இச்சைக்குரிய படங்களையும் இச்சையானவற்றையும் பார்த்து மகிழ்ந்தோமே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. எங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு கண்களில் ஒளி இல்லாமல் எங்கள் உடலில் ஒளி இல்லாமல் போயிற்றே. அப்பா, இந்த பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. எங்கள் கண்களை தீட்டுப்படுத்தின பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் கண்களினாலும் எங்கள் சிந்தனையினாலும் நாங்கள் தவறின பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். இந்த பாவ இச்சைகளை எங்கள் கண்களில் உள்ள ஊற்றின பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். சாத்தானவனோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோமே, அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். அப்பா, எங்கள் மேல் இரக்கமாயிருங்கப்பா. கண்களை காத்துக்கொள்ள கிருபையை தாங்கப்பா. இனி ஒருபோதும் எங்கள் கண்களினால் இந்த இச்சைக்குரிய பாவங்களில் விழாதபடிக்கு எங்கள் உடலை ஒடுக்கி, எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஒடுக்க எங்களுக்கு பலனை தாங்கப்பா. இந்த பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே எங்கள் கண்களை காத்து கொள்ளும்படியாக, எங்கள் கண்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக எங்கள் கிருபையை தாங்கப்பா. இந்த கண்களினால இச்சையானவற்றை பார்க்காதபடிக்கு இந்த கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கும்படியாக, எங்களுடைய மனக்கண்கள் எப்பொழுதும் உம்மையை நோக்கி இருக்கும்படியாக, உமக்கான காரியங்களில் கண்ணாய் இருக்கும்படியாக இந்த கண்களை மாற்றும். எங்கள் கண்களை தொடும் அப்பா. அவங்க இரத்தத்தால் எங்களை கண்களை கழுவி துடைத்தரலும். சிலுவையில நீர் தொங்கி மரித்த எங்களுக்காக உயிர் விட்டு ரத்தம் சிந்தினீரே, அந்த இரத்தத்தால் எங்கள் கண்களை துடைத்தரலும். எங்கள் கண்களை மறைத்திருக்கிற, அதில் படிந்திருக்கிற அழுக்குகளையும் எல்லா இச்சைகளையும் தீமைகளையும் தீட்டானவைகளையும் கழுவி தூய்மையாக்குங்கப்பா. அந்த இரத்தத்தை கொண்டு என்று சொல்லப்படுகிற செம்மறியானவருடைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எங்கள் கண்களை துடைத்தரலும், எங்கள் கண்களை கழுவியறலும், எங்கள் கண்களில் மீண்டும் ஒளி ஏற்றியறலும். அந்த ஒளியினால் நாங்கள் இந்த உலகத்தில் உம்மை சார்ந்தவற்றையுமே நாங்கள் காணும்படியாகவும், இச்சையான எந்த ஒரு பாவத்திலும் விழாதபடிக்கு எங்கள் கண்களை காத்துக்கொள்ளும். எங்கள் கண்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓ மகா பரிசுத்தமான கன்னிகையே, இதோ எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டும் அம்மா.
எங்கள் கண்களை பாதுகாத்துருங்கம்மா. உமது முக்காட்டுக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கம்மா. எங்களுக்கு கண்களை நாங்கள் காவல் செய்யும்படியாக நீரே எங்களுக்கு துணையா இருங்கம்மா. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் கண்களை காத்துக் கொள்ளும்படியாக நீங்க எங்களுக்கு துணை இருங்கம்மா. அம்மா, நாங்கள் பாவிகள், நாங்கள் வழி தவறின ஆடுகள், நாங்கள் பாவத்தில் விழுந்தோம், மீண்டும் மீண்டும் விழுந்தோம். ஆவியானவரை பெற்ற பிறகும் நாங்கள் விழுந்தோம். அதனால் ஆவியானவரை நாங்கள் நோக செய்தோம். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் குற்றங்களினாலும் அவரை நாங்கள் நோக செய்திருக்கிறோம். எங்க கண்களில் பார்த்த இச்சைகளினால் நாங்கள் ஆண்டவரையும் ஆவியானவரையும் நோக செய்தோம். எங்கள் ஆவியை இழந்தோம். மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்து எங்கள் ஆவியை இழந்து போனோம். எங்கள் ஆவியை புதுப்பித்திருங்கம்மா. அம்மா, எங்கள் ஆவியை, தூய ஆவியை எங்களிடமிருந்து அகற்றி விடாமல் அதை புதுப்பித்தருளும். நாங்கள் புதுபலன் அடைந்து ஆவியாலும் உண்மையிலும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு புது பலனை தாங்கம்மா. உடைய ஆவியை ஊற்றுங்க. ஒவ்வொருவர் மேலும் ஊற்று. எங்கள் கண்களினால், எங்கள் கண்களுக்குள் உமது ஆவியை ஊற்றுங்க. அது பற்றி எரியும் நெருப்பாகவும் அக்கினியாகவும் எங்கள் உடலுக்கு ஒளியாகவும் இருக்கட்டும். பாவத்தை நோக்கி சென்ற காலங்களில் மாறி நாங்கள் ஆண்டவரை நோக்கி செல்லும்படியாக எங்கள் கண்களை மாற்றும். எல்லோரும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, எந்தெந்த பாவங்கள் நம்ம கண்களினால செய்தோமோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இனி அந்த பாவங்களை விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காக்கும்படியாக ஆண்டவரிடத்துல கேட்போம். நம்ம கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம். இனி இச்சையானவற்றை இந்த கண்கள் பார்க்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். எங்கள் கண்களோடு நாங்கள் இனி எந்த ஒரு இச்சையையும் நோக்காதபடிக்கு நீரே எங்களுக்கு துணை புரியும். உமது ஆவியானவரால் எங்களுக்கு துணை புரியும். எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஊலா பாஷாலா ரூதாரா பாலாகாரா தீபாஷாலா ரூதாரா பாலா பாராகா உபாலா பாகாரா ஷாலா ருதிர பாலா பாரா பானா பிலிபிக ஷாரா திபிகரபா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தகப்பன், நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் விற்றிருக்கும் பரிசுத்தர் நீரே. உமக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களையே தாழ்த்தி எங்களையே நாங்கள் அடிபணிந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவ நிலைகளிலிருந்து எங்களை விடுவித்தரலும். பாவ கட்டுகளிலிருந்து, சாபங்களிலிருந்து எங்களை விடுவித்தரலும். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் போற்றப்படுவதாக. உம்முடைய நாமம் என்றென்றும் மாட்சி பெறுவதாக. அப்பா தகப்பனே, அன்பு தகப்பனே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். எங்கள் மேல் இருக்கும் ஆவியை பலப்படுத்தும். நாங்கள் ஒடிந்து போகாதபடிக்கு, எங்களுடைய இச்சைகளை நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, எங்கள் உடலின் இச்சைகளையும் காம இச்சைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும். அப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளும். இந்த பொல்லாத சாத்தானின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் கண்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, இதோ எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் அவயங்கள் அனைத்தையும் தாழ்த்தி உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களால் கூடாதது ஆண்டவரே. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.
பிரதர்ஸ் எல்லோருக்கும் நன்றி. அக்கா சகோதரர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாக்க அது கொஞ்சம் கேளுங்க. கடினமான கேள்விகளா இருந்தா கொஞ்சம் நீங்க அதை பர்சனலா ஃபோன் பண்ணி கேட்கறதா கொஞ்சம் இது பண்ணீங்க. நம்ம இன்னும் ஒரு டைம் இருக்கு பிரைஸ் லார்ட். பிரதர்ஸ் எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னாக்கா முடிச்சுக்கலாம். ஆண்டவருடைய திருநாமம் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இந்த சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும் சதாகாலங்களையும் மறவாது என் ஆத்துமாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.